கார்த்திகேயா சண்முகா என யானது சரவணா கோவிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன் சேவல் குருவும் காலை நீரும் பாடலை நான் கேட்டேன் பாடலை நான் கேட்டேன்
தேவியே ஏகாந்த நாயகியே அந்த முத்துமாரியம்மனை வணங்கி பின் நமது பணியை தொடர்வோம். பரமளித்த உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தோளே, கரம் குதித்து வேண்டுகிறோம் காத்திடுவாய் கருமாரை, காத்திடுவாய் கருமாரை. நம்பிராஜனுக்கும் தங்கை மோகினிக்கும் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரும் வண்டியாகிறான் 5 வயதிலிருந்து அரியா பருவத்தில் இருந்த முருக பெருமானுக்காக எப்படி நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? எப்பொழுது வருவார், எப்பொழுது என் கரங்களை பிடிப்பார், எப்பொழுது எனக்கு மாறிடுவார் என்று ஒவ்வொரு நாட்களும்
சுகமாக கழித்துக் கொண்டிருக்கும் இந்த வண்டியாகிய என்னை எப்பொழுது ஆட்கள் போகிறாய் முருகா 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 முருகா. காதல் 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 இல்லையே சாதல். காதல் இல்லை என்றால் உலகமே கிடையாது. அப்பேற்பட்ட காதல் இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனிதர் காதல் அல்ல, அதையும் தாண்டி ஒரு தெய்வீகமான காதல், ஒரு புனிதமான காதல், வித்தியாசமான காதலும் கூட. காதல்ல என்ன வித்தியாசம் இருக்கு? காதல்னா இல்லாம ஒரே மாதிரி தானே காதல் இல்ல, அது கிடையாது. வித்தியாசம் இருக்கு. வித்தியாசம் இருந்தாதான் நல்லா இருக்கும். வித்தியாசமான காதல் எல்லாருக்கும் ஒவ்வொரு வயது வந்தாதான் காதலிக்க முடியும். ஒவ்வொரு வயதையும் வரக்கூடிய ஒவ்வொரு விதமான காதல். 5 வயசுல ஏற்படக்கூடிய காதல் எனக்கு 5 வயசுல இருந்து அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கு. பக்தி மட்டும் நிறைந்திருக்கக்கூடிய காதல் 5 வயசுல பக்தி மட்டும் தான், வேற எதுவுமே தெரியாது. இளமையான காதல். இளமையான காதல் எப்படின்னா எப்ப வருவாரு, எப்படி பார்ப்பாரு, எப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு ஒரு கற்பனையோட கலந்த காதல், ஒரு எதிர்பார்ப்பு கலந்த காதல் இளமையான காதல். முதுமையான காதல் அது ஒரு விதமான காதல். இதுல நமக்கு எந்த காதல் தெரியுமா தேவைப்படுகிற விஷயம்? இந்த முதுமையான காதல் இருக்கு பாத்தீங்களா? ஏன் அப்படின்னா இளமையான பருவத்துல எத்தனை பேர் நம்மளை சுற்றி இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது, இளமை எப்படி இருக்கு. ஆனா அந்த முதுமையான நேரத்துலதான் நம்மளுக்கு ஒரு துணை இல்லையே அப்படின்னு ஏங்க அப்படியே மனசு கடந்து அடைச்சிக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரு துணை எப்ப வேணும் அவசியம்? முதுமையான நேரத்துல. அப்பேற்பட்ட முதுமையான காதல். என்னுடைய காதல் இளமையா இப்படி சிறு வயசுல இருந்து 5 வயசுல இருந்து அவருக்காகவே அவரையே நினைச்சு இப்படி திரும்பா உருகிக்கிட்டே இருந்தாலும் கூட என்னுடைய காதலாகப்பட்டதை நான் எப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? கண்ணே என் கண்ணு மணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே, பொன்னே என் பொண்ணு மணியே, தினம் பொங்கி வரும் பூந்தோட்டமே.
யாருக்கிட்டையாவது போய் சொல்லுவீங்க நான் உங்களை காதலிக்கிறேன் என்று. அப்பதான் அவருக்கே தெரியும். இல்லைன்னா நான் பாட்டுக்கு மனசுக்குள்ளே வச்சிருந்துட்டு காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு நான் மட்டுமே கடைசி வரை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாருக்காவது முருகனை தெரியுமா? தெரியாதா? அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல ஆட்டோ ஓட்டுறாரு அந்த முருகனா? அவரெல்லாம் கிடையாது. வேற யாருமே தெரியாது உங்களுக்கு? அவரெல்லாம் இல்ல. உங்கள்ட்ட போய் நான் கேட்டு முடியல ஏன் அப்படின்னு உங்களுக்கு யோசிக்க தோணாது. ஏன் அப்படின்னா நான் காதலிக்கிறவர் அப்பேற்பட்டவர். உங்களுக்கு எல்லாம் சாதாரண விஷயம் அவரா இருக்குமோ இவரா இருக்குமோ அப்படிலாம் உங்களுக்கு யோசிக்க தோணாது. யார் தெரியுமா? என்னுடைய குல கடவுளான முருகப்பெருமான் பெருமான். அவர்தான் காதலிக்கிறேன். அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன். அவர் இன்றி ஒரு அணு கூட அசையாது. என்னுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே அவருக்கு மட்டுமே சொந்தம். அவர் இன்றி ஒரு அணு கூட அசையாது. அப்பேற்பட்ட அந்த முருகப்பெருமானை திருமணம் செய்வதற்காக காத்துக்கொண்டே இருக்கிறேன். எப்படியா என்னுடைய காதலகப்பட்டதை நான் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? செம்மீனே செம்மீனே உங்கிட்ட சொன்னீனே செவ்வந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு வா. என்று அகந்தை கொண்ட பிரமனை சிரசு கொட்டி சிறையில் அடைத்தவனை சிந்தையில் நின்று ஆனவம் மாயை கமியம் என்ற மும்மனத்தையும் அறிந்தவளே கபர மரத்தர் மாதிமூலமே கையினே என்னை அருள்வாயாக முருகா முருகா முருகா. மாலை கட்டக்கூடிய குளத்திலே பிறந்தவன் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல செஞ்சிலட்சுமியாகப்பட்டவள் அந்த நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல நானும் அந்த முருகப்பெருமானை திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பிறப்பாகப்பட்டது பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் அப்படின்னா என்ன? பங்குனி மாதத்தில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் தான் பங்குனி உத்திரம்.
பங்குனி உத்திரம் சிறப்புகள் எத்தனையோ சிறப்புகள், எத்தனையோ பெருமைகள். எம்பெருமான் முருகப்பெருமான் அவருக்காக வருகின்ற இந்த பங்குனி உத்திரம் எத்தனையோ பெருமைகள். அந்த சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த நாள் இன்று. இன்றைக்கு பங்குனி உத்திரம் அன்று திருமணம் நடந்து பள்ளி அறைக்கு அனுப்பப்பட்ட நாள். அதே போல முருகன் தேவயானையை மனம் முடித்தது இன்று பங்குனி உத்திரம் அன்று. அதே போல ஆண்டாளுக்கும் திருமாலுக்கும் திருமணம் நடந்தது இன்று. ராமருக்கும் சீதைக்கும் திருமணம் நடந்தது இன்று. இந்திரனுக்கும் இந்திராணிக்கும் திருமணம் நடந்தது உண்டு. மன்மதனுக்கும் ரதிக்கும் திருமணம் நடந்தது இன்று. எத்தனையோ ஒரு பெருமைகள். மனிதர்களுக்கும் திருமணம் நடக்கும். மனிதர்களுக்கும் மற்ற எல்லா நாட்களையுமே எல்லா மாதங்களையுமே திருமணம் நடக்கும். ஆனா இந்த நாள் மட்டும் தெய்வங்களுக்கும் திருமணம். எப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பார்த்தீங்களா? ஒரு தெய்வங்கள் மட்டும் இல்ல, இருக்கின்ற அனைத்து எத்தனையோ தெய்வங்களுக்கு, எல்லா தெய்வங்களுக்கும் இன்றுதான் திருமணம் நடந்த நாள். அதனாலதான் எந்த நாட்களுக்கும் இல்லாத விசேஷமான நாள் இந்த பங்குனி உத்திரம். நன்றி. இந்த பங்குனி உத்திர திருநாள் நல்லா நான்கு நாங்கெல்லாம் எங்களையெல்லாம் இங்கு வர வளைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்த அன்பு ஊர் மக்களுக்கு, ரசிகர்களுக்கும் நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். என்னுடைய காதலாகப்பட்டதை நான் எப்படி சொல்ல வேண்டும் தெரியுமா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேரிட கண்டீரே, சிறுவானம் கடலினிலே கலந்திட கண்டீரே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேரிட கண்டீரே,
இருந்தாலும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும். ஒளிபெருக்கி செம்மையா இருந்தால் மட்டுமே நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறை ஒரு அற்புதமான ஒளிபெருக்கி. நாதன் ஆடியோஸ் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியும் அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்கம் இனங்கள் அன்பு பக்கம் இனங்களுக்கு நன்றி நன்றி நன்றிகள் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள், முகபார்க்கும் கண்ணாடி ரசிகர்கள். நவீன காலங்கள் இப்படிலாம் காலங்கள்லாம் எல்லாம் மாறி போயிடுச்சு. நவீன காலங்களாக அப்படி இப்படிலாம் நவீன காலங்கள் மாறினாலும் கூட வீட்டுல இருந்தபடியே நம்ம செல்ல எடுத்து யாரை பார்க்கணும், இந்த நாடகங்களை பார்க்கணும். அன்னி இருந்த இடத்துல இருந்து கொண்டே பார்த்துட்டு பேசாம நிம்மதியா தூங்கிடலாம். அதெல்லாம் விட்டுட்டு இந்த நாடக கலையில் நேரடியாக கண்டு ரசிக்க வேண்டும் என்று அனைத்து ரசிகர்களும் நேரடியாக வந்து கண்டு ரசிக்கிறீங்க. மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பேற்பட்ட ரசிகர்கள் இருக்க வரைக்கும் இந்த நாடக கலைக்கு என்றுமே உண்மையுமே அழிவே கிடையாது. அப்பேற்பட்ட அருமையான ஒரு கூட்டம், அருமையான ஒரு ரசிகர்கள், அருமையான ஒரு ரசிக்கக்கூடிய தன்மை அன்பு உள்ளங்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம். தாயற்ற கோபமில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற பொன்மொழி ஏற்றது போல் எங்க அப்பா சொன்னது போலவே திருக்காட்டுக்கு செல்ல வேண்டும், கண்ணுங்கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இதற்காகத்தான் நான் வந்திருக்கேன். என்னுடைய தோழியாகப்பட்டவள் வெகு நேரமாக கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாள். எனது தோழியை சந்திக்க வேண்டும். காட்டுக்கு சென்று கண்ணுங்கருத்துமாக காவலை பார்த்து எங்க அப்பாவுக்கு நல்ல பெயரோட போக வேண்டும் அப்படின்னு வந்திருக்கான். எங்க அப்பாவுக்கு நல்ல பெயர் வாங்கலாம், என்னுடைய காவலையும் நான் பார்க்க வேண்டும். அதே நேரத்துல என்னுடைய காதலையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஆசை இருக்கலாம், ஆனா பேராசை கூடாது. இருந்தாலும் ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதனுக்கு சமம் சொல்லுவாங்க. ஆமா, இத சொல்றதுக்கா நல்லா இருக்கு. அடுத்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா சொல்லிடலானே. அடுத்தவங்களுக்கு ஒரு புத்திமதியை சொல்லுங்களே, ரொம்ப சுலபம். ஆனா அதே நம்மளுக்கு எடுத்துக்கணும், ஆத்தாடி எனக்கெல்லாம் சுத்தமாகவே ஆகாது. ஆமா, எதுல வேணாலும் அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு புத்திமதி சொன்னாலும் நான் கேட்டுக்குவேன். ஆனா இந்த விஷயத்துல மட்டும் நான் கேட்டுக்கவே மாட்டேன். காதல் காதல் காதல், ஏன்னா என்னுடைய உயிரை இந்த காதல்ல தான் இயங்கிக் கொண்டே இருக்குது. அதனால உங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் தெரியுமா? என்ன ஆச்சரியம்? என்ன உங்க யார காதலிக்கிறேன் புரியணும் தெரியுமான்னு கேட்டேன். நீங்க உடனே அவர் இருக்காரு இவர் இருக்காரு இப்படிலாம் சொன்னீங்க. ஏன் சொன்னீங்க தெரியுமா? அவரை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியல. என்னடா சாதாரண ஒரு பெண்மணி இந்த வள்ளி பொண்ணு. இந்த வள்ளி பொண்ணு தெய்வத்தை வந்து கையெடுத்து வணங்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஆசைப்பட முடியுமா? ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னா முருகனை போய் யாராவது ஆசைப்பட முடியுமா? தெய்வத்தை போய் அதுல உங்க யாருக்குமே மனசுல தோணவே கிடையாது அவரா இருக்குமா அப்படின்னு. ஆமா, இப்ப எத்தனையோ பேர் ஆண்டாள் இருக்காங்கல்ல, ஆண்டாள் சொன்னேன், செஞ்சு வச்சு அவங்கள சொன்னேன். இப்ப இவங்கெல்லாம் சாதாரண மனித பிறவியாக தான் இருந்தாங்க. ஆண்டாள்னா சிறு வயதுல இருந்தே அவரையே நினைச்சு அவருக்காகவே காக்கிறது கடைசி வரைக்கும் அவரை போய் கர முடித்தார்கள். இதுல சாதாரண ஒரு இந்த மாதிரி ஒரு பெண்மணி. அவர் யார்? பெருமாள். சாதாரணப்பட்டவரா 10 அவதாரங்களை எடுத்தவர் பெருமாள். அவரை போய் சேர்ந்தாங்க. அதே போல நானும் அப்படியே 5 வயசுல இருந்து அவருக்காகவே காத்துக்கிட்டே இருக்கேன். என்னுடைய ஆசை நிறைவேறுமா? நிறைவேறும் நிச்சயமாக. அதனாலதான் நிறைவேறினால் மட்டுமே எனக்கு சந்தோஷம். எப்பேற்பட்ட காதல் சொல்லலாம். அரும்பாகி மொட்டாகி பூவாகி போல பொன்னான பூவாகி